எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. ஓய்வு பெறும்போது பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், 66,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் விசாலாட்சி, தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியமும் குறைந்தபட்ச ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தனர். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே வரும் 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்.